வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பார்த்ததில் பிடித்தது. இது திறமைக்கான தளம். ₹1. இந்த ₹1 அப்படிங்கிறதுக்கான மதிப்பு ஒரு இடத்துக்கு ஏற்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா ₹1 மதிப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனால் அதே ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிட்ட கேட்டால் அந்த ₹1 கீழே விழுந்து எடுக்கிற நேரங்கட்டில் நான் பல கோடிகள் ஹவாலாலே சம்பாதிப்பேன், மேங்கோ பிஸ்னஸில் சம்பாதிப்பேன், டாஷ் பூஸ்ன்னு இங்கிலீஷ்லாம் சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த ₹1 மேட்ரே கிடையாது. மிடில் கிளாஸ் எடுத்துக்க வச்சுக்கோங்க, அவனுக்கு ₹1 மேட்ரு தான். ஆனால் விழுந்தால் கவனிக்காத அளவுக்கு அலட்சியமாகவும் இருப்பான். இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே நான் பேச வர்றது இந்த ₹1 பற்றி இல்லை, இந்த ₹1 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி. இந்த சூயிங்கம், பபுள் கம், இதை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா நீ சூயிங்கம் பபுள் கம் பற்றி இல்லாமல் அந்த வீடியோவில் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கே, கண்டென்ட் இருக்கே. நம்ம எப்பயுமே மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறதுக்காகவே தான் நிறைய விஷயம் எடுத்து பேசுவோம். சூயிங்கம்ல என்னடா கருத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கே, முக்கியமான கருத்து இருக்கே. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு குப்பைன்னு ஒரு படத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். எப்படி நம்மளுடைய சுற்றி இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த படம் சொல்லியிருக்கோம். நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பேன். இது சூயிங்கம்ங்கிற படத்தை இப்போ பார்த்தேன். கிட்டத்தட்ட அதை ஒட்டி வர ஒரு டாப்பிக்காக தான் இதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குப்பைங்கிறது நம்ம பயன்படுத்தின பொருள், சாப்பிட்ட பொருள், அதோடைய வேஸ்ட்டு தான் குப்பையாக தூக்கி போடுவோம். அது கூட ஒரு கவரில் கட்டி தான் தூக்கி போடுவோம் வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுக்கோங்க. இந்த பபுள் கம்மையும் சூயிங்கம்மே சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்லேயே தூன்னு துப்புவாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அப்படியே பிடிச்சி அப்படியே ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். அதாவது அவன் அப்போ ஒன்று ரோடு மாதிரி எல்லா இடத்தையும் துப்பிக்கிட்டே போவான். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். சரி, ஒரு ₹1 காயின் நம்ம பர்ஸ்லேருந்து கீழே விழுந்துச்சுன்னா ஐயோ போய் பொறுக்கிறோம். அதே ₹1 கொடுத்து சூயிங்கம் வாங்கினா என்னமோ இஷ்டத்துக்கு துப்பிட்டு போயிடுறோம். அதையும் கீழே போடக்கூடாது, ராதர் அதையும் கீழே துப்பக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும், அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா குப்பையாச்சு கவரில் கட்டி தான்ப்பா போடுறோம், இது நீங்கள் துப்புறீங்க, அதனால் எத்தனை கிருமிகள் பரவும். அதனால் அங்கே வேறு யாராவது மிதிச்சாங்கன்னா அது அவங்களுடைய ஒரு நாளையே ஸ்பாயில் பண்ணிடும். சூயிங்கம் பபுள் கம்லாம் ஷூலகில் ஒட்டிச்சுன்னா அது வெளியே வர்றதுக்குள்ளேயே போதும் ஆகிடும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ துப்புனதுக்கு இன்னொருத்தர் எது கஷ்டப்படணும்? அதனால் அந்த ஒரு விஷயத்தை கான்ஷியஸாக மாற்றணும். அது நம்மளை அறியாமல் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. வேணும்னே ஒருத்தன் துப்புறான்னா அவனை அடித்து கூட திருத்தலாம், அது வேறு விஷயம். அவனே அறியாமலே அவன் அதை பண்ணிகிட்ருக்கான். நம்ம மூச்சு காற்றை சுவாசிக்கிற மாதிரி அவன் பபுள்கம் துப்புறதோ ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கான். அதை மாற்றணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் தெரியும். பபுள்கம் துப்புறதுனால என்னடா போகுது அப்படின்னு தெரியும். 10 பேர் பபுள்கம் துப்புனாங்கன்னா, நான் அண்ணியன் சொல்கிற மாதிரி 10 பேர் 10 வாட்டி துப்புனாங்கன்னா, 10 பேர் 10 வாட்டி 10 இடத்துல பபுள்கம் துப்புனாங்கன்னா எப்படி இருக்கும்? இது துப்புறவங்க மட்டும் இல்லை, இந்த டேபிளுக்கு கீழே பபுள்கம் ஒட்டுறது, ஜன்னலுக்கு வெளியே பபுள்கம் ஒட்டுறது, இந்த ட்ராயருக்கு உள்ள பபுள்கம் ஒட்டுறது. என்னதான் அவங்க பிரச்சனை? அவ்வளவு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா பபுள்கம் குப்பை தூட்டில் போடுங்கடா. அந்த அளவுக்கு யோசிக்கிற திறமை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை போகாது, அந்த அளவுக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லைன்னா என்னத்துக்கு நீ எல்லாம் பபுள்கம் வாங்கி சாப்பிட்றன்னு நான் கேட்குறேன். அந்த ₹1 பிச்சைக்காரங்கிட்ட போடு, அவள் அம்மா கண்டியில் போய் இட்லியாக வாங்கி சாப்பிடுவான். அந்த ₹1 மதிப்பு அவ்வளோ இருக்குது. ஒரு வேளை ஒரு இட்லி சாப்பிட்றது உதவும் அது. அதனால் தயவு செஞ்சு இந்த சூயிங்கம் பபுள்கம் சாப்பிட்றவங்களுக்கு மெயினாக சொல்கிறேன், சாப்பிட்றத மட்டும் உங்களுடைய இது கிடையாது. அதை ஒழுங்காக துப்புறதும் டிஸ்போஸ் பண்ணுறதும் உங்களுடைய வேலை தான். அது உங்கள் வாயிலிருந்து போய் எந்த இடத்துக்கு போகுதுங்கிற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பில் தான் வருது. அதை ஒழுங்காக முடிஞ்சால் மட்டும் சாப்பிடுங்க, எல்லாம் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருங்க. ஓகேங்களா? இதை சொல்லணும்னு தான் தோணுச்சு. இந்த படத்தில் பார்த்த உடனே இதை கண்டிப்பாக சொல்லணும், நான் பல பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்தேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் தோணும். இந்த படத்தோட லிங்க்கும் கீழே தரேன், அதே போய் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே கேரியர் டிஜிட்டல் மீடியாவுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. நான் இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.